ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக சொதி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு தேவையான அளவு நீங்கள் பைத்தம்பருப்பு சேர்த்துங்க. நான் ஒரு 50 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து வேக வச்சுட்டு இதிலே பீன்ஸு, கேரட்டு இதோட சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு தேங்காய் வந்து நல்லா துருவி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து இந்த இது பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் பாதி வெந்த பிறகு பீன்ஸ், கேரட்டு இதோட 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து பக்கத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்கு, உங்களுக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதோட காரத்துக்கு வந்து ஒரு நான் 3 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன். ஜீரகம், இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து தாளித்ததை வந்து இந்த பருப்பு வேவது பாருங்கள், காய் எல்லாம் வேகல அதில் கொட்டிடலாம். இப்போ தேங்காய் பாலை புழிஞ்சு அதோட நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து முந்திரி வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து திக்காக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இதோட கொத்தமல்லி சேர்த்தோம்னா திருநெல்வேலி சொதி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.